ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் வீட்டாண்ட ஒரு புது ஸ்டெப் செஞ்சோம். அது பெயிண்ட் அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த ஸ்டெப்பு வந்து கிட்ட கொண்டு போயிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டி பெயிண்ட் அடிக்கிறோம். மட்டி பெயிண்ட் அடிக்கலைன்னா சாதாரண அப்படியே பூசிட்டிங்கன்னா ஃபுல்லாக பெற்றுட்டு வரும். அதுதான் மட்டி பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கு. ரெட் ஆக்சில் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல் கலர் கோட்டிங் வந்து அதுக்கப்புறம் கொடுப்போம். இதாவது ரெட் ஆக்சில் பெயிண்ட்டு கொஞ்சம் தின்னர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலக்கணும். தின்னரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கம்பி வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கலக்கி வேண்டியது தான். தின்னரை கொஞ்சம் நல்லா லாக் பண்ணிடுங்க. காற்று அடிச்சுன்னா எல்லாம் வேப்பர் ஆகிடும். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கலக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி வேலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸ்டெப் வைக்கிறதுக்கு. நாம் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்டாக காலம் ஃபுல்லாக கிடக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறோம். அந்த தின்னரை நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டேப் போட்டு வச்சுக்கலாம். அதை அப்போ க்ளீன் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா ப்ரெஸ்ஸு வேஸ்ட் ஆகிடும். இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா துருவியும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கண்ணாடி. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்க்கில் 40 ரூபாய்க்கே கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 50 ரூபாய் ரேஞ்சு. கட் ஆஃப் மிஷினை ரெடி பண்ணி பார்ப்போம். இதில் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். வீல் ஆன் பண்ணதுனால கரெக்டாக ஆன் ஆகுது. பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டெப் வந்து நல்லா சூப்பர் ஆகிடுச்சு. இன்னும் கலர் பெயிண்டிங் அடிக்கணும். கலர் பெயிண்டிங் அது ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.